ஹாய், வெல்கம் டு இன்ஸ்டா சுவை சேனல். சப்பாத்திக்கு சூப்பரான சைட் டிஷ். ஒரு 5 பொருள் வச்சு ஈஸியாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் கேப்சிகம் நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா க்ரீன், எல்லோ, ரெட் எந்த கேப்சிகம் வேணால் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை பொடியாக பண்ணி சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர், நான் 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கரம் மசாலா, இதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு கடாயில் கொஞ்சமாக கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது தாளிக்கிறதுக்கு கடுகு சீரகம்லாம் தேவையில்லை, வெறும் சீரகம் மட்டும் போட்டால் போதும். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பச்சை வாசனை போகட்டும். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சதை இந்த கடாயில் சேர்த்துக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கப் தயிர் சேர்த்துக்கிறேன். பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். ஆல்ரெடி நம்ம உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால நான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். கடைசியாக கஸ்தூரி மேத்தி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சப்பாத்திக்கு பெஸ்ட்டான சைட் டிஷ் தஹீர் ஷிம்லா மிர்ச்சி தயார். இது சப்பாத்திக்கு சூப்பரான சைட் டிஷ்ஷுங்க. ட்ரஸ்ட் மீ, டேஸ்ட்டு வேறு லெவலு. தேங்க்யூ.